குட்டீஸ், இன்னைக்கு சோசியல் சயின்ஸில் யூனிட் 3ல் கான்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு தான் பார்க்க போகிறோம். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இந்த பாடம் நல்லா இருக்கும். ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு மேப் தான். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எடுத்துக்கலாம். கான்டினென்ட் ஆசியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அடுத்து நம்ம ஓசன்ஸ் நேம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பசிபிக் ஓசன், அட்லாண்டிக் ஓசன், ஆர்டிக் ஓசன், இந்தியன் ஓசன், சவுத்தர்ன் ஓசன். மொத்தமாக 7 கான்டினென்ட் இருக்குது, 5 ஓசன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆசியாவோட சில அதிசயங்களை பார்த்துட்டு அந்த ஆசியாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஆசியாங்கிறது லார்ஜஸ்ட் கான்டினென்ட் சொல்லுவாங்க. அதுவும் ஆசியா வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் கான்டினென்ட். இப்போ நம்ம அதோட அதிசயத்தை பார்க்கறதுக்கு சைனாலேயும் இந்தியாவிலையும் இருக்கிறது அதோட அதிசயம். இப்போ நம்ம ஆசியாவில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறதையும் பார்த்துடலாம். சைனாவில் இருக்கிறதையும் ஹிமயமலை ஹிமயமலைஸ் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இது ஒரு அதிசயம்னு சொல்லுவாங்க. எவரெஸ்ட்டும் இதில் தான் இருக்குது. அடுத்தது த கிரேட் வால் ஆஃப் சைனா. சைனாவில் பாருங்களேன், ரொம்ப தூரம் போகிற கிரேட் வால். இது ஸ்பேஸ்லேருந்து நம்ம பார்த்தா கூட அதோட அச்சு அப்படியே தெரியும். நம்ம முதல்ல ஆசியா பார்த்தோம், இப்போ இந்தியா பார்த்துடலாம். இந்தியாவில் சில அதிசயங்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். இந்தியாவை யூனிட்டி டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு அர்த்தம் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதிசயம் தாஜ்மஹால் தான் நம்ம இந்தியாவில். தாஜ்மஹால் பக்கத்தில் என்ன ரிவர் இருக்குன்னா யமுனா. அடுத்தது சாஞ்சி ஸ்டப்பா. கங்கை கொண்ட சோழபுரம் ஆசியாவில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் தான் இது. அடுத்தது எஸ்டி ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கேட்வே ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குது. இந்தியா கேட் நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்கா தான். ஆஃப்ரிக்காங்கிறது டார்க் கான்டினென்ட் சொல்லுவாங்க, இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இருண்ட கண்டம் கிடையாது. அதை பற்றி நம்ம சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்ரிக்காவை வேர்ல்ட்ஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட்னு சொல்லுவாங்க, 2வது கண்டம்னு சொல்லுவாங்க. இதில் லாங்கஸ்ட் நைல் ரிவர் இருக்குது. நைல் நதி இங்கே தான் இருக்குது. இது வேர்ல்ட்ஸ்லேயே லாங்கஸ்ட் நைல் ரிவர் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சஹாரா பாலைவனமும் இங்கே இருக்குது. ரொம்ப மிக பெரிய பாலைவனம் இது. பாலைவனம்னாலே எல்லாருக்கும் ஒட்டகம் தான் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் 50% மொத்தம் 100% கோல்டும் டைமண்ட்ஸும் இருக்குது. அதில் 50% எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. அந்த கண்டத்தில் இருண்ட கண்டத்தில் தான் இருக்குது. அதை நம்ம இருண்ட கண்டம்னு சொல்லக்கூடாது. கோல்டுனா தங்கமோ வைரமோ அங்கே தான் 50% இருக்குது. மீதியெல்லாம் யூரோப்பில் 10, ஆசியாவில் 10 தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்த் அமெரிக்கா தான். நார்த் அமெரிக்கா 3rd லார்ஜஸ்ட் கான்டினென்ட், 3வது கண்டம்னு சொல்லுவாங்க. இங்கே லேக் சுப்பியர்னு அதில் ஃப்ரெஷ் வாட்டர்னு இருக்குது. அது லொக்கேட்டட் எங்கே இருக்குன்னா அது நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது. நார்த் அமெரிக்கா கான்டினென்ட் அதோட பேர் பார்த்துடலாமா? மிசிசிப்பி, மிசோரி. 4th லாங்கஸ்ட் ரிவர் இதுதான் வேர்ல்ட்லேயே. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மலை, அந்த மலை பேரும் ராக்கீஸ்னு ஒரு மலையும் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது. நியூயார்க்குன்னு அமெரிக்காவில் இருக்குது. இது ஒரு புகழ் பெற்றது. அடுத்தது ஒட்டாவா கனடாவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் அமேசான் ஆறு இருக்குங்க. இந்த அமேசான் ஆறு வெறும் லார்ஜஸ்ட் ரிவர் மட்டும் இல்லை, உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்குது இந்த ரிவர். அது மட்டும் இல்லாமல் பிரேசில் அப்படிங்கிற காஃபி ப்ரொடக்டர், அப்படின்னா தேயிலை இலை, அது அங்கே நிறைய விளையும். அதான் பிரேசில் காஃபி ப்ரொடக்டர் அங்கே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டஸ் அப்படிங்கிற மலை லாங்கஸ்ட் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் அது போயிட்டே இருக்கும். இது உலகத்தில் புகழ் பெற்றது. அடுத்தது எம்டி அக்கனகானா அப்படின்னு ஒன்று. அடுத்து எம்டி கோட்டபெக்சின்னு ஒன்று. இதுதான் அந்த ஆண்டஸ். இதுதான் அந்த எம்டி கோட்டபெக்சி. அடுத்தது அண்டார்டிகா. எல்லாருக்கும் பிடிச்ச கண்டம் அண்டார்டிகா. அண்டார்டிகாவை என்ன சொல்லுவாங்கன்னா கூல்டஸ்ட் கான்டினென்ட். நல்லா
குளிர்கிற கான்டினென்ட் கண்டம்னு சொல்லுவாங்க. ஒயிட் கான்டினென்ட் கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ரோசன் கான்டினென்ட்னா பனிகண்டம். இதுல 6 months 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் நைட்டாகவும் இரவாகவும் இருக்கும். இங்க பென்குயின்ஸும் பனிக்கரடிகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆசியாவிலேருந்து, யூரோப்ல இருந்து, நார்த் அமெரிக்காவிலேருந்து எல்லா இடத்துலையும் இருந்து இங்கே ஆராய்ச்சி பண்ண போவாங்க. அதில் நம்ம ஆசியாவில் ரீசர்ச் ஸ்டேஷன்ட்டு ஒன்று இருக்குது. இதுதான் பென்குயின்ஸ். அழகான குட்டிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போகுது இந்த பெரிய பெண். இது வழியாக ஒரு கண்டெய்னர் மாதிரி அழகாக பண்ணி இந்தியா தான் அங்கே அண்டார்டிகாவில் ஆராய்ச்சி செய்ய போகுது பாருங்கள். அடுத்து நம்ம ஈரோப்புக்கு வந்துட்டோம். ஈரோப் ஆசிய கான்டினென்ட்ல இருக்கு. ஈரோப்பு ஒரு கான்டினென்ட் தான். அதனால ரெண்டையும் சேர்ந்து இரேசியான்னு வச்சுட்டாங்க. இதில் கேப்பியன் சீன்னு இருக்கு, வெக்கேஷன் சிட்டி இருக்கு. அது ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு வெக்கேஷன் சிட்டி இருக்கு. வாலஹா லாங்கஸ்ட் ரிவர் ஈரோப்பில் இருக்கு. அப்புறம் இதில் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இங்கே பாலைவனமே கிடையாத ஒரு கண்டம். இதுதான் அந்த வெக்கேஷன் சிட்டி. லண்டனும் அங்கே தான் இருக்குது. இதான் அந்த லண்டன். லண்டனில் விதவிதமாக கட்டடக்கலை இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆஸ்திரேலியா ஐலாண்ட் கான்டினென்ட், தீவு கண்டம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குன்னா த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்ற பாருங்க. இது பேர் தான் த கிரேட் பேரியர் ரீஃப். இதை வெளியே எடுத்து வச்சா நல்லா மினுங்கும். எந்த கண்டத்திலையுமே இருக்காத இந்த ஒரு விலங்கு ஆஸ்திரேலியா ஐலாண்டில் இருக்கு. இந்த விலங்கு பேர் தான் கங்காரு. இது மொத்தமாக அங்கே தான் வாழும். Thank you for watching. Like, comment, share, subscribe, bell button, click. Bye bye. God bless you. Thank you.